என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாமெல்லாம் யார்? நீதிமான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம நீதிமான். நீங்களும் நானும் எப்படி பிழைப்போம்? விசுவாசத்தினால தான் பிழைப்போம். எப்படி விசுவாசத்தை கொண்டு கிருபையாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்படி காலம்பூரா விசுவாசத்தை கொண்டு தான் பிழைப்பீங்க. நமக்கு பிழைப்பு விசுவாசத்தை கொண்டு. நம்ம வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, அவர் மூலமாய் பெற்றுக்கொள்வது தான் நம்மளுக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற வாழ்க்கை. கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? நீங்கள் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். உங்கள் விசுவாசத்தில் தான் பிழைக்க முடியும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளில் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார், என் தேவையை சந்திப்பார், என்னை விடுவிப்பார் அப்படின்னு எவ்வளோ நம்புகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் எந்த அளவுக்கு அவரை முழு மூச்சாக நம்புகிறீங்களோ அவர் செய்வார், கொஞ்சம் கூட சந்தேகமே படாமல் அவர் செய்வார்னு நம்பி பயப்படாமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சரிங்களா? அப்போ நடக்காததுக்கு காரணம் என்னென்னா நமக்குள்ளே சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கே தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்கும் சந்தேகம். அது ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அது தெரியும். கண்ணீராக வரும், சரிங்களா, கவலையாக வரும், துக்கமாக வரும். நம்ம சில நெருக்கங்கள் வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் உள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசமும் அந்த சந்தேகமும் வெளியில் வரும். ஓகே, சரி.